கிட்டத்தட்ட இந்தியா பக்கத்தில் தனுஷ்கோடிக்கு கிட்ட இருக்கிற இடம் உண்டு. சைக்கிள் கடையில் பார்க்குறது அரிதாக போயிட்டுது. எங்கள் இடங்களில் நாய் ரோட்டில் நிற்கிற மாதிரி இங்கே மன்னாரில் கழுதைகள் நிற்குது. பார்க்குறாக்கள் யோசிக்கணும், மெரமோடு யோசிக்கணும், மெரம் தான் சரியா. அதாவது இந்தியாவிலேருந்து வந்து இந்த இடத்துல தும்பு முட்டாச்சு பஞ்சு முட்டாச்சு வாயில் வச்சாலும் தெரியும் வைத்து போகிறோன்னு தெரியும். பெட்டி ஒரு சர்ச் சங்கு விளையிற பூமி மன்னார். அதுக்கும் விளம்புரி சங்கு அதிகளவாக இங்கே தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல குதிரை நிற்குது. மன்னாரில் கோவர் கழுதை பார்த்துருப்போம், இது குதிரை. டிப்பர் ஒன்று அப்படி வீதியிலேருந்து புறாண்டுட்டு பாருங்க. மன்னார்லேருந்து தனுஷ்கோடியை பார்க்கலாமா இல்லையா? உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் மன்னார்லாம் நிற்கிறோம். இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மன்னாரை சுற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக மன்னார் டவுனை சுற்றி காட்டிக்கொள்கிறேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடிய நேரங்களில் உங்களுக்கு எவ்வளோ இடம் சுற்றி காட்ட முடியுமோ அவ்வளோ சுற்றி காட்டுறேன். என்னென்னு சொன்னால் நாங்கள் வேறு வேறு வீடியோக்கு தான் வந்து நாங்கள் அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு நான் மன்னாரை சுற்றி காட்டுவோம். அதான் குறிப்பாக மன்னார் டவுனை சுற்றி காட்டணும்னு தான் யோசிச்சேன் நான். அந்த இப்போ நாங்கள் மன்னார் டவுனை சுற்றி பார்க்க போகிறோம். பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இந்த ரோட்டால் போய்க்க அந்த வியூவை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அங்கால கோட்டை, இங்கால டவுன், அந்த கட்டடங்கள்லாம் பார்க்க அவ்வளோத்துக்கு அழகாக இருக்கும். அந்த வகையில் இப்போ நாங்கள் மன்னார் சுற்றி பார்க்க போகிறோம். மன்னார் நகரத்தில் நீங்கள் நிறைய பேர் வசித்து கொண்டு இருப்பீங்க. அதை தவிர இங்கே வசிச்சாக்கள் இப்போ புலம்பெயர் நாடெல்லாம் இருப்பீங்க. நீங்கள் சில பேர் பார்க்க யோசிப்பீங்க, அட நாங்கள் போன காலத்தில் இப்படி இல்லை, இப்போ இப்படி வளர்ச்சி அடைஞ்சிட்டா, இப்படி மாற்றங்கள் ஏற்பட்டுக்கான்னு சொல்லி நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க. அந்த வகையில் இப்போ நாங்கள் உள்ளுக்க போய் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிலாம் காட்டிக்கொள்கிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, இப்போ நாங்கள் மன்னார் டவுன் நோக்கி போய்கொண்டிருக்கோம். பாருங்கள், இங்கால உங்களுக்கு இதில் போய்க்க இந்த வியூ நல்லா இருக்குது. உண்மையிலேயே ரெண்டு பக்கம் கடல்லாம். அப்படி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோட்டை தெரியுது பாருங்கள், மன்னார் கோட்டை தெரியுதா? இந்த பக்கம் பாருங்கள் மன்னார் கோட்டை. அப்படியே இங்கால பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பில்டிங் தெரியும், நல்லா இருக்கும். உண்மையிலே இதில் பார்க்க பாலம் ஒன்று இருக்குது, அதை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இந்த பாலத்துக்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். இதில் வந்து செக் பாயிண்ட் ஒன்று இருக்குது. முதல் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லாமல் இருந்தது. இப்போ திருப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் போட தொடங்கி நம்ம பாருங்கள். இதில் வந்து ஒரு செக் பாயிண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள். முதல் வரைக்கும் அதை பார்க்கல, இப்போ தான் இருக்குது இந்த இடத்துல. அப்படி நாங்கள் தொடர்ச்சியாக போய்க்கொள்ளும். முதல் இல்லாமல் வரைக்கும் இதில் எனக்கு தெரிஞ்சு செக் பண்ணுற நினைக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அப்படி இங்கே வந்து ஒரு விஷயம் செய்யணும் பாருங்கள். ஒரு நடப்பாதை மாதிரி போட்டு ஒரு பார்க் செட்டப்பில் வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. இந்த பாலத்துலேருந்து இங்கே பக்கம் பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த போட்டுகள் எல்லாமே நீக்கும், இங்கால மீன் பிடிச்சி கொண்டு இருப்பினோம். மற்றது இந்த பில்டிங் இந்தா எப்படி இருக்குண்டு வடிவாக இருக்குல்ல, நல்லா இருக்கு. அப்படி இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோட்டை. இந்த வியூ உண்மை நான் வரைக்க பார்க்குறேன், நல்லா இருக்கும். மேலே போட்டுகள் நிற்கிறது எல்லாமே. அப்படியே நான் தொடர்ச்சியாக மன்னார் டவுனுக்கு போவோம். சரி, இப்போ நாங்கள் மன்னார் டவுனுக்கிட்ட வந்துட்டோம். போகிறதுக்கு முதலே அப்படி இடக்கை பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு பார்க்கிங் நிற்கிறேன் பாருங்கள். வாகனங்கள் எல்லாமே நிற்குது. கனரக வாகனங்களுக்கு தடைன்னு சொல்லி கிடைக்காது. பெரிய டிப்பர் அதில் விடையிடாது, லோரி அதில் விடையிடாது. சாதாரணமாக வெஹிக்கிள்கள், பஸ்ஸுகள் எல்லாமே இதில் பார்க் பண்ணியிருக்கு. சரி, அப்படி நாங்கள் தொடர்ச்சியாக நேராக போய்க்கொள்வோம். நேராக போகணும்னு சொன்னால் இங்கால பாருங்கள், இந்த இது ஒரு தொழில் திணைக்களம் இருக்குது பாருங்கள், தொழில்துறை திணைக்களம் இருக்குது. அப்படி நாங்கள் நேராக போகணும்னு சொன்னால் டவுனுக்கு போவோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே விளக்கை பக்கம் திரும்ப போகிறோம். விளக்கை பக்கம் திரும்பி உங்களுக்கு இந்த பெருக்க மரம் எல்லாமே இருக்குண்டோம், அதை காட்டிக்கொள்றோன்னு பாருங்கள். இந்த மன்னார்லேயே ஒரு சிறப்பான விஷயம் இந்த பெருக்கு மரம்னு சொல்கிறது. இந்த நாங்கள் பெருக்கு மரம்னு சொல்லி பழகிட்டங்களுக்கு இந்த பள்ளிமுனை வீதியால் போகிறோம். இதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அகலமான மரம் ஒன்று இருக்குது, அதை காட்டிக்கொள்ளணும் பாருங்கள். இங்கால பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது. அப்படியே நேராக தொடர்ச்சியாக போய்க்கொள்வோம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால மேல் நீதிமன்றம், வடமாகாண மேல் நீதிமன்றம் மன்னார் பாருங்கள். அப்படியே தொடர்ச்சியாக நேராக போய்க்கலாம். அப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பேங்க் இருக்குது பாருங்கள். இந்த இங்கால ATM இருக்குது. அப்படி இங்கால மக்கள் வங்கி இருக்குது. அப்படி அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் BOC வருது பாருங்கள். BOC ATM பேங்கும் இருக்குது, ATM இருக்குது. இப்போ நம்ம முன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் NDB பேங்க் வருது. அதிகமான பேங்க் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இங்கே அதிகமான முஸ்லீம் மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ பள்ளி முனைகண்டு தான் நாங்கள் நிற்கிற இடம். இப்படி நாங்கள் நேராக போய்க்கொள்கிறோம் பாருங்கள். பட் இன்னொரு விஷயம் பார்த்து நான் இப்போ வந்தேன் வரைக்கும் இன்னொரு விஷயம் பார்த்து நான் பாருங்கள். இந்த சாப்பாட்டு கடைகளுக்கு முன்னுக்கே வச்சு இந்த சாப்பாடுகள் கொடுத்து கொண்டிருக்காங்க, சோட்டிஸ் வகைகள். இந்த சாப்பாடு கடைக்கு முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சோட்டிஸ் அதில் விற்பனை செய்யணும். நான் கடைக்குள்ளே போய் மினக்கட்டு வேண்ட தேவையில்லை, போகிற போக்கிலே ரோட்லேயே ரெண்டே நாங்கள் வேண்டிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி எங்களை பாருங்கள், இந்தால பழக்கடைகள், மரக்கறி கடைகள் எல்லாமே இருக்குது. இந்த பாருங்கள் வீதி வரைக்கும் அதிகமான கடையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த சைக்கிள் கடையில் பார்க்குறது அரிதாக போயிட்டுது, குறைஞ்சி கொண்டு வருது. இங்கே பாருங்கள். இப்படி நாங்கள் இந்த பெருக்க மரம் மட்டும் போய் காட்டிக்கொள்றோம். அதுக்கு பிறகு நாங்கள் டவுன் எல்லாம் சுற்றி காட்ட போகிறேன்.
இந்த வீதியோரங்களில் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகளுமே இருக்குது, அதுலேயும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், இது பள்ளிமுனை ரோட்டால் இப்போ நாங்கள் இந்த பெருக்கு மரம், இந்த பிரபலியமான பெருக்கு மரம் இலங்கையிலே 2-3 இடத்துலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பூங்குடுதீவில் ஒன்று இருக்குது, மன்னார்லேயும் ஒன்று இருக்குது. இன்னொரு இடத்துலையும் கேள்விப்பட்ட மாதிரி கிடக்கு, சரியாக தெரியலை. அந்த பெருக்கு மரம் பார்க்க தான் போய்க்கொண்டிருக்கேன். மன்னர் வந்தாலே சுற்றுலான்னு சொன்னால் முதல்ல அவசியம் இந்த இடத்துல கட்டாயம் வந்து பார்ப்பீங்களா எல்லாருமே. பாருங்க அப்படிங்கால அப்படியே இந்த இடத்துல ஏதோ வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு. பாருங்க, இங்காலே ஒரு பெட் செட் ஒன்று இருக்குது. இப்படி இங்கால வந்து ஒரு கோயிலும் இருக்குது, இங்கே கிரவுண்டும் இருக்குது. பாருங்க, இங்கால காகிள்ஸ் ஃபுட் சிட்டி இருக்குது. நிறைய விஷயங்கள் இதுக்கு இருக்குது. பாருங்க, நான் நினச்சது பெருக்கு மரம் போய்க்க அதுதான் காட்ட போகிறோம்னு யோசனையும். இங்கால பாருங்க, இங்கால வந்து மன்னார் சித்தி விநாயகர் இந்து கல்லூரி பாடசாலை. பாருங்க, பாடசாலையும் காட்டிக்கொள்கிறேன். அது ஒரு நுழைவாயில், இது ஒரு நுழைவாயிலா? 2 நுழைவாயில் இருக்குது முன்பக்கம். பாருங்க, இங்கே படித்தாக்கார பார்க்குறீங்கன்னு சொன்னால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படி இங்கால பாருங்கள், இங்காலையும் கடைகள் கொஞ்சம் வருது. பாருங்க, அது மன்னர் வந்து அந்த அதிகமான அந்த கோவர் கழுதை, இந்த கழுதையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து அப்படி இங்கால பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் தொடர்ச்சியாக வருது. இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் நாங்கள் போனோம்னு சொன்னால் அந்த பெருக்க மரத்துக்கு நாங்கள் போய்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுலேயுமே ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் இருக்குது. அந்த வீதிக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க, எங்கள் இடங்களில் நாய் ரோட்டில் நிற்கிற மாதிரி இங்கே மன்னாரில் கழுதைகள் நிற்குது. பாருங்க. சரி, இப்போ நாங்கள் அந்த முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். இந்த பெருக்க மரம் இருக்கக்கூடிய இடம். அப்படி இடக்கை பக்கம் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இந்த இதுலேயும் துணிகள் வச்சு விற்பனை செய்கிறோம். பாருங்கள், எங்களை இதுதான் அந்த பெருக்க மரம். இது வந்து வெள்ளைக்கார வரைக்கும் அந்த குதிரைகளுக்கு உணவு காண்டி கொண்டு சொல்லி சொல்கிறது. சரியான விவரம் தெரியல. எங்களை பாருங்கள், சைக்கிளில் வெளிநாட்டுக்காரர் வந்து சுற்றி பார்த்து கொண்டிருக்கேன். பாருங்கள், கூட அகலம் நிப்பாடுங்க. அப்படியே பார்க்குறாக்க யோசிப்போம், மரமோடு யோசிப்போம். மரம் தான் சரியா இந்த பாருங்க. பட் இங்கே வந்து தும்பு முட்டா சீக்கிரம் பாருங்க. பார்த்து இவ்வளோ காலம் வரலாம் எடுத்துட்டு வர. என்ன விலை என்ன? 100 ரூபாண்ணே. 100 ரூபாண்ணே. எடுத்து கையில் வச்சு பாருங்களேன். இந்த வச்சு பாருங்க. 100 ரூபாண்ணே. ஓகே ஓகே, நம்ம வீடு எடுத்துகிட்டு வந்து வேண்டுறேன். விளங்கல, தும்பு முட்டாய், பஞ்சு முட்டாய். வாயில் வச்சாலும் தெரியும், வைத்து போகிறோன்னு தெரியும். தெரியாதுண்ணே. சுட சுட தும்பு முட்டாய், பம்பாய் முட்டாய், பம்பாய் முட்டாய், பம்பாய் முட்டாய், பம்பர முட்டாய், பம்பாய் முட்டாய் சொல்கிறது. இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போய்க்க, சைக்கிளில் போய்க்க, ஓடி போய் கூப்பிட்டு வேண்டுறது. நாங்கள் சின்னெல்லாம் வந்து எங்ககிட்ட காசு இல்லாதனால சாப்பிட்டதும் இல்லை. நாங்கள் வந்து இப்போ செய்து விற்கிறீங்க. இதில் என்ன விஷயம்னா, இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு வயசு தேவையில்லை, வாய் இருந்தால் போதும். அது சந்தோஷமா வாழ்ந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம். வாய் மட்டும் இருக்கணும், வயசு தேவையே இல்லை. வயசு ஒரு மனுஷனுக்கு 0. இது நம்பர். அது சரி. இதே மாதிரி சைக்கிளில் பின்னுக்கு அந்த நெட்டால் அடைச்ச கூடைகளில் எல்லாம் கொண்டு தெரியும். 100 ரூபாய்க்கு விற்குது. தெரியுமா? இதுதான் தொழில். எந்த சாப்பிடலாம் இன்னைக்கு காசு இல்லைனாலும் இப்போ நான் 2-3 விற்கிறேன். சாப்பிடுவீங்க. வேண்டியாச்சு. ஓகே, வரேன். நன்றி. சரி அன்னைக்கு. ஓகே, பாருங்க, இந்த மரத்தின் அகலத்தை காட்டுறதுக்கு நான் என்னென்ன காட்டுறது தெரியல. நான் நிற்கிறேன் பாருங்க, ஃபுல் வைடாங்க விடுங்க. அப்படி தெரியும், தெரியுது மரம் வருது ஃப்ரேமுக்குள்ள. ஓகே, இந்த நான் இவ்வளவு இது எத்தனையோ மடங்கு இந்த மரம் சுற்றளவை நினச்சி பாருங்க. முன்னுக்கு பாருங்க, இந்த இடத்துல இந்த கருவாடு எல்லாமே காய போட்டு நம்ம. இது என்ன கருவாடுண்ணா? இது என்ன கருவாடு? ஆ, காரணா? காடை. ஆ, ஓகே ஓகே. இந்த கருவாடு எல்லாமே காய போட்டு கிடக்கு இந்த இடத்துல. சரி, இப்போ நாங்கள் அப்படியே இந்த பெருக்கப்புறம் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்படி நேராக பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் இந்த சந்தை எல்லாமே இருக்குது. இந்த பகுதியில் போய் பார்ப்போம் நாங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. வடிவாக ஆறுதலாக காட்டி கொண்டு போகிறோம். இந்த சந்தைக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் பார்ப்போம் நாங்கள். அப்படிங்கிற பாருங்கள், வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள கருவாடுகள் எல்லாமே இருக்குது. பாருங்கள், கருவாடு, பழங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பாருங்கள், பெரிய கட்டட தொகுதி ஒன்று இருக்குது. அப்படிங்கிற வச்சா சாப்பாடு கடைகள், மீன் சந்தை, மன்னார் மீன் சந்தை தான். இப்போ ஒன்றுமே இல்லை. நாங்கள் வந்த பின்னர் நேரம் அப்படியே ஒன்றுமே காணையில். அப்படி இங்கே பாருங்கள், இங்கே பலசர கடைகள், சாப்பாட்டு கடைகள் எல்லாமே இருக்குது. எங்களை இது வந்து என்ன விஷயம் வந்து தெரியுறாங்க, கடற்கரை அங்கால. அப்படி எங்களை பாருங்கள், இது நாங்கள் இந்த டவுனுக்கு பின்பகுதியில் நிற்கிறோம். கடற்கரை அண்டி பிரதேசத்தில் நிற்கிறோம். எங்களை பாருங்கள். அப்படி ஓகே, நாங்கள் நேராக போகிறோம். மீன் விற்கிற கடை இருக்குது.
இங்கே வந்து நிறைய கடையில் வந்து பூட்டி கிடக்கு. இதெல்லாம் மீன்பிடி இருக்குது தானே, அதுக்கேற்ற மாதிரி இங்கே பார்த்து இந்த மீன்பிடி சாமான் பண்ணக்கூடிய கடைகள், இந்த வேலைகள், தூண்டில்கள், மற்ற பைக் பார்ட்ஸ் கடைகள், இந்த அசசரிஸ் கடைகள். இப்போ நாங்கள் அந்த பின் வீதியெல்லாம் போய்க்கொண்டோம். இதுக்கு பாருங்கள் நிறைய இந்த வாகனங்கள் பார்ட்ஸு அதுகள் எல்லாமே போட்டு கிடக்கு. மற்ற இறைச்சி கோழி 1 கிலோ 1450 ரூபா. இந்த பரலுகள், பழைய சாமான் கடைகள் எல்லாமே இருக்குங்க. ஓகே, இப்படி நாங்கள் அடுத்து டவுனுக்காக போகிறோம். டவுனுக்கு போய் வாங்க என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி காட்டி போகிறோம் பாருங்க. ஓகே, இப்போ நாங்கள் இன்னொரு ஒழுங்கால திரும்பி டவுன் பக்கம் போய் கொண்டிருக்கோம். இதுக்கு பாருங்கள் பெரிய பெரிய பில்டிங்குகள் எல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த ஹோட்டலாக என்னன்னு சொல்லி தெரியல, பெரிய பில்டிங் பாருங்க. அப்படி நாங்கள் போகிறோம். டவுன் நாங்கள் மெயினாக டவுனை காட்டிடலாம், இன்னும் அதையும் காட்டுறோன்னு பாருங்கள் நீங்கள். இப்போ வந்து இந்த டவுனுக்கு பின்பக்க வீதி இதுக்குள்ளே நிறைய கடைகள் இருக்குது. இந்த ரோட்டை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், இதையும் காட்டுறோன்னு பாருங்கள். இதுக்குள்ள பாருங்கள் நிறைய கடைகள் இருக்குது, கம்பெனிகள் இருக்குது. இது பாருங்க, இது டவுனுக்கு பின் ரோட்டு. டவுன்லையும் காட்டிக்கொள்கிறேன் பாருங்கள். எங்கள் இந்த ஃப்ரேம் விற்கக்கூடிய கடைகள், நிறைய பலதரப்பட்ட ஹார்ட்வேர் கடைகள், நியமான ஹார்ட்வேர் கடைகள் இருக்குது இதில் பாருங்கள். அப்படியே இந்த உண்மையிலே நிறைய கடைகள் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. இந்த சாப்பாட்டு கடை, இங்கே பலசரக்கு கடை, நிறைய கடைகள் இருக்குது. ஃபேன்சி கடைகள், இங்கே உடுப்பு கடை, நிறைய குறுக்கு வீதிகள் போய் கொண்டு இருக்குது. நான் எல்லாமே உங்களுக்கு காட்டில. சோடா கடை, பள்ளி ஒன்று இருக்குது பாருங்கள், பள்ளி வாசல் ஒன்று இருக்குது. ஃபுல்லாக பார்த்துச்சுன்னா கடைகள் தான். இந்த அங்காளையும் அந்த ரோடெலாம் வந்து நாங்கள் நினைக்கிறோம். இப்போ அடுத்த ரோடால் போகிறோம் நாங்கள். விளையாட்டு சாமான் கடைகள், துணி கடைகள், உடுப்பு கடைகள், ஃபேன்சி கடைகள், சகல கடைகளுமே இருக்குது இந்த பின் வீதிக்குள்ள. பட் அப்படி எங்களை பாருங்கள், எங்களை வந்து மரக்கறி கடைகள், காய்கறி கடைகள் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் போனாங்க. இப்போ திருப்பி நாங்கள் அப்படி இடக்கை பக்கம் திரும்ப போகிறோம். சரி, அப்படி நாங்கள் சந்தை பகுதியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் டவுனுக்கு வந்துட்டோம் பாருங்க. இதுதான் மன்னார் மெயின் நகரம். இதுக்குள்ள வந்து ஒரு நகை கடை ஒன்று இருக்குது. அப்படிங்கிற இதுக்கு சாப்பாட்டு கடைகள், துணி கடைகள், உடுப்பு கடைகள், அப்படி நிறைய கடைகள் இருக்குது பாருங்க. அப்படியே உடுப்பு கடைகள், சோட்டிஸ் கடை. ஒரு கடையில் சமோசா நல்லா இருக்குது, நான் சாப்பிட்ருக்கேன். இந்த கடையில் தான் தெரியல, சரியா ஞாபகம் இல்லை. சாப்பாடு கடைகள் எல்லாமே இருக்குது. இங்கே முன்னுக்கு ஆட்டோக்கள், வாகனங்கள்லாம் பார்க் பண்ணி கிடக்கு. அப்போ அங்கால பக்கம் தான் பஸ் ஸ்டாண்டெலாம் கிடக்காது, உங்களுக்கு காட்டுன்னு. இப்போ அப்படியே நாங்கள் நேராக போய் கொள்வோம் பாருங்கள். இதுக்குள்ள ஃபுல்லாக கடைகள்லாம், பலதரப்பட்ட கடைகள் தொடர்ச்சியாக வேறு பார்த்துக்கொள்ளுங்க. தாழ்வுப்பாடு வீதின்னு சொல்லியிருக்கு இந்த வீதி பாருங்கள். ஃபுல்லாக கடைகள்லாம் பாருங்கள். மடுமாதா வெயிட் பண்ணி இல்லையா அது இதுன்னு சொல்லி நகை கடைகள், சரி ஃபேன்சி கடைகள், ஹார்ட்வேர் கடைகள், சகல கடைகளுமே இந்த இடத்துல இருக்குது. அசுர வளர்ச்சி தான். பட் இங்கே ஒரு பில்டிங் ஒன்று சுத்தர பார்த்து சுவர் ஓவியங்கள் எல்லாமே விளைஞ்சிருக்கு பாருங்க. இங்கே தம்போ அது எல்லாமே இருக்குது பாருங்க. இதுக்கு அந்த பில்டிங் ஓட்டுற கடைகள், ஃபினான்ஸ் கம்பெனிகள் அப்படி இருக்குது. நாங்கள் இந்த இடத்துல போனாங்க இல்லை, இது அபான்ஸ் கொமர்ஷியல் கிரெடிட் அது எல்லாமே இருக்குது. அப்படி நாங்கள் நேராக போகிறோம் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்க அதிபர் வதிவிடம்னு சொல்லியிருக்கு பாருங்க. இங்காலையும் பாருங்கள், இங்கால மன்னார் போலீஸ் ஸ்டேஷன் அது எல்லாமே வருது. இதுதான் போலீஸ் ஸ்டேஷன் இங்கால. ஓகே, அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலையுமே வெல்டிங் ஓட்டுற கடைகள். இதில் கோயில் ஒன்று வருது பாருங்க. இந்த கோயில் ஒன்று வருது, என்ன கோயில் தான் தெரியல. இங்கே வந்து பல கடைகள், வீதியோரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல கடை இருக்குது. அப்படி நாங்கள் நேராக போன மட்டும் சொன்னால் தொடர்ச்சியாக போய்க்கலாம். நாங்கள் அந்த சர்ச் மட்டும் போய் காட்டிக்கொள்ளணும்னு பாருங்கள். அப்போ இங்கே அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியல மன்னார் எங்கே என்ன இருக்குன்னு சொல்லி. இந்த பல கடைகள் அப்படி இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இங்காலே ஒரு பெட்டி ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று வருது பாருங்க. இந்த கடை இந்த 600 சூப்பர் மார்க்கெட்னு சொல்லி பெட்டி ஒரு சூப்பர் மார்க்கெட், பெட்டிய பில்டிங் பாருங்க. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் அபான்ஸ், அபான்ஸ் வருது. அந்த தேசிய நீர் வளங்கள் வடிகாலமைப்பு சபை அப்படிங்கிற சர்வீஸ் ஸ்டாண்ட் அதில் வருது, ராட்சதில் வருது பைக்கின்ற. மற்றது இங்கே வந்து ஒரு டியூஷன் சென்டர் வருது பாருங்க, பிஸ்னஸ் காலேஜ் சென்டர். பட் இங்காலே சுருவம் கொண்டு வருது, நிறைய கடைகள் வருது பாருங்க. தொடர்ச்சியாக கடைகள் வந்து கொண்டே இருக்குது. ஒரு சர்ச் ஒன்று இருக்குது, அதை மட்டும் போய் காட்டிக்கொள்ளணும்னு பாருங்கள். திருப்பி நாங்கள் அங்கால பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போகணும். எனக்கு இங்கே என்னென்ன விஷயம் அங்கே இருக்குன்னு சொல்லி தெரியல. மன்னால இருக்கிறவரோட சுற்றி காட்டுக்கு எனக்கும் பிரியோசனமாக இருக்கும்.
அவசரத்துக்கு எங்களுக்கு ஒருத்தருமே கிடைக்கல. அதனால் உங்களுக்கு மேலோட்டமாக சுற்றி காட்டுறேன். பிறர் சந்திரத்தில் வடிவாங்க சுற்றி காட்டுறேன். நீங்கள் பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மிக பிரம்மாண்டமான ஒரு சர்ச் ஒன்று வருது பாருங்க. அப்பா எவ்வளோ பிரம்மாண்டம். ஆமாம், இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பெட்டி ஒரு சர்ச். செபஸ்தியார் பேராலயம். ஓகே, எங்களையும் சர்ச் இந்த ஹோல் மாதிரி தான் கிடக்கு பாருங்க. மற்றது இங்கால மறைக்கல்வி நிலையம் மட்டும் சொல்லியிருக்கு பாருங்க. இப்படி இங்கால பக்கம் இங்காலையும் கடத்தோதிகளாம் தொடர்ச்சியாக வருது. எப்படி நாங்கள் போவோம். உண்மையிலே டவுன்லேருந்து இந்த இடம் மட்டுமே பார்த்தீங்கன்னா வாகனங்கள் கணக்க நிற்குது பாருங்க. வீதியோரங்களில் பிஸியாக இடம் தான். உண்மையிலேயே நிறைய வாகனங்களை பார்க்கக்கூடிய பாருங்க. நிறைய மக்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வேண்டி கொண்டு போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. பெரிய ஒரு டவுன் தான் மன்னர் டவுனு பாருங்க. இங்கே கோழி இறைச்சி கடைகள், பேக்கரி, இதில் பாருங்க. இங்கே இதுலேயும் வண்டில் கடைகள் பாருங்க. நிறைய வண்டில் கடையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இங்கே ஒரு வீடு ஒன்று வருது பாருங்க. தொடர்ச்சியாக போனால் போய்கொண்டே இருப்போம். நாங்கள் அப்படியே திரும்ப போகிறோம். திரும்பி அங்கே உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கம் அந்த இடங்களையும் காட்டிக்கொள்றேன்னு பாருங்கள். ஒரு சின்ன வீடியோ தான். முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு டவுனை எவ்வளோ தூரம் காட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் காட்டிக்கொள்றேன். இங்கே கூட பாருங்கள் மரக்கறி சேர்ந்து தவிர நிறைய மரக்கறி கடைகள் இந்த வீதியோரங்கள்லேயே இருக்குது. இந்த இதுலேயும் பாருங்கள் அடுத்த கடை வந்துட்டு இருக்கு. இப்போ அதில் ஒரு கடை பார்த்தினா அது அடுத்த இடம் இங்கே பாருங்க. அப்படியே இப்படி நாங்கள் திரும்புகிறோம் பாருங்கள். இங்கே வந்து ஒரு கோயில் ஒன்று வருது பாருங்க. முருகன் கோயில் ஒன்று, தமிழ் கடவுள் முருகன் சொல்லி வாசகம் எழுதப்பட்டிருக்கு. மற்ற இங்கால மாவட்ட பொது வைத்தியசாலை மன்னர். இதுதான் மன்னர் வைத்தியசாலை. முன்னுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பில்டிங் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அதே கலர் முன்னுக்கு இருக்குது. செம்பாட்டு மண்ணில் இருக்குது பாருங்க. ஒட்டியே மயக்கடாக்கா என்ன பில்டிங்னு சொல்லி தான் தெரியல. மன்னர் ஹாஸ்பிட்டல். இங்கால மகளிருக்கான அரச விடுதி. இப்படி நாங்கள் போனோம்னு சொன்னால் அங்கால தலைமன்னார் ரோட்டில் ஏறுவோம். அப்படியே நாங்கள் திரும்பி மன்னார் பஸ் ஸ்டாண்டுக்கு தானே பஸ் ஸ்டாண்ட் பக்கம் காட்டி போட்டு அப்படியே நாங்கள் அங்கே போய்க்கொள்வோம். இங்கே வந்து பாருங்க மன்னார் பேசாலை பஸ்ஸுகள் போய்கொண்டிருக்குது. அப்படி நாங்கள் நேராக போய் விளக்கை பக்கம் திரும்பணும். அதாவது மன்னார் சிடிபி பஸ் ஸ்டாண்டுக்கு தானே பஸ் ஸ்டாண்ட், அதுக்கு போகிறதுக்கு போய்கொண்டிருக்கோம். இதுகளையும் கடைகள், தலைப்பாட கடைகள், இந்த கடைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு ரவுண்டுக்கெலாம் சுற்றி கொண்டு வரோம். இதுக்குள்ளேயே பார்த்துருக்கோங்க எவ்வளோ கடைகள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இங்கே வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போகணும்னு சொல்லணும். நிறைய கடைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த அளவு பாருங்க. இப்போ நாங்கள் நிற்கிற ஹாஸ்பிட்டல் ரோட்லாம் நிற்கிறோம். வைத்தியசாலை வீதி மன்னர்லாம் நிற்கிறோம். இதில் வந்து இந்த மூக்கு கண்ணாடி அதுகள் செய்கிற கடைகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, அப்படியே நாங்கள் விலைக்கு பக்கம் திரும்ப போகிறோம் பாருங்கள். விலைக்கு பக்கம் திரும்பி மன்னார் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போகிறோம். நேராக போகிறதுக்கே இந்த அவங்க அங்காள பக்கம் சைக்கிளில் போடுறாங்க. ஆண்டவா, இங்கே அந்த கண்டுகள் விற்கிற இடம் உண்டு வேறுங்க. பூக்கண்டுகள் மரக்கறிக்கட்டு சொன்னதானே. மரக்கறிக்கன்னு சொல்லி நிறைய கடைகள் இருக்குது வீதியோரங்கள்லேயே. டிவிஎஸ் பைக் அது நிற்குது பாருங்க. அப்படியே இப்போ வந்து நாங்கள் மன்னார் டவுன் நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறோம். போய்க்கு என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க. ஐஸ்கிரீம் கடைகள், எல்டி ஃப்ரான்ஸ், அபான்ஸ், ஜாடியா அபான்ஸ். இதில் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது பாருங்க. அப்படியே இதுதான் மன்னார் டவுனோட வியூ. நான் ஃபுல்லாக ரங்கி ஒழுங்கிருக்க போய் காட்டையில் மெயினான விஷயங்களை காட்டின்னு போகிறேன். எங்களுக்கு இன்னும் நிறைய வேலைகளுக்கு வேண்டிய குறிய நேரத்தில் உங்களுக்கு காட்டிக்கொள்வேன் பாருங்க. இங்கே சிலான் பேங்க் இருக்குது, ஃபார்மசி இருக்குது, HNB பேங்க். அந்த செக்ஷனுக்கு பெருக்கமர செக்ஷனுக்கே நிறைய பேங்க் இருந்தது. இதுக்குள்ளேயும் பேங்க், இதுக்கே நிறைய பேங்க் இருக்குது. HNB அதுலாம் இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். அப்படிங்க ரொம்ப பெயிண்ட் கடைகள் அதில் எல்லாமே பாருங்க தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்த மரக்கறி கடை ரொம்ப கடைகள் பாருங்க. மற்றது இங்கால வந்து NSB பேங்க் இருக்கு. இங்கால பார்த்தீங்கன்னா நகராட்சி மன்றம் மன்னர்
மற்றது நகர மண்டபம், இங்கே கல்ச்சரல் போல் எல்லாம் இங்கே செக்ஷனுக்கு இருக்குது பாருங்க. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்சி கடைகள் இருக்குது, ஃபேன்சி பாத்திர கடைகள் அது எல்லாமே இருக்குது பாருங்க. ஓகே சரி, அப்படியே நாங்கள் சுற்றி கடைசியாக பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்க அம்மாச்சி உணவகம் இருக்குது பாருங்க, மன்னர் அம்மாச்சி உணவகம். அப்படியே இடைக்கை பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னால் பஸ் ஸ்டாண்ட் பாருங்க, மன்னார் பேருந்து நிலையம். முன்னுக்கு வந்து பெரிய ஒரு பில்டிங், அப்பா என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். என்ன விஷயம் அங்கே போட்டு காட்டிக்கோளன், இங்கே இந்த பஸ் ஸ்டாண்டை உங்களுக்கு காட்டிக்கோளன்னு பாருங்கள். பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கே நிறைய கடைகள் இருக்குது, போகலாம். இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளுக்கு போய் காட்டிக்கோளன்னு பாருங்கள். பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளுக்கே என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஷோட்டாக காட்டிக்கொள்றேன்னு பாருங்கள். இதுக்கே நிறைய கடைகள் இருக்குது உங்களை பாருங்கள். அப்படியே பெரிய பஸ் ஸ்டாண்ட் தான். இதுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது பாருங்கள், வீட்டு கடைகள்லாம் இங்கே பாருங்கள். இங்கே நிறைய உடுப்பு கடைகள் இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளுக்கே ஒரு சில கடைகள் இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது உண்மையிலே பார்க்க. இங்கால ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டும் இருக்குது, மற்ற முன்னுக்கு சிடிபியும் இருக்குது. இங்கால சாப்பாடு கடைகள், பலசர கடைகள் பாருங்கள், அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படிங்கால பாருங்கள். இது நினைக்கிறேன் பொதுவான பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன் பாருங்கள், ரெண்டுக்குமே சிடிபி ப்ரைவேட் ரெண்டுக்குமே பொதுவான பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன். ஓகே, அப்படியே நாங்கள் நேராக போவோம். அந்த முன்னுக்கு இந்த வரைக்கும் அந்த காட்டுற பில்டிங், இப்போ என்ன பில்டிங் தான் தெரியாது, போட்டும் இல்லை அதில். உங்களை பார்த்து சொல்லலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் ஒரு மாதா சுருவம் இருக்குது பாருங்க முன்னுக்கு. ஓகே, இதான் மன்னர் சுற்றி காட்டுன்னு சொல்கிறது இதை தரும். உங்களுக்கு எத்தனை சுற்றி காட்டிட்டேன் பாருங்கள். ஆனால் நான் முதல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கழுதைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மன்னரில். இந்த வருஷம் குறைவாக இருக்குது. ரோட்டில் ஆடுகள் கழுதைகள்லாம் அதிகமாக நிற்குது. எங்களுக்கு நாய் தான் அதிகமாக நிற்கும், இங்கே மாறி கழுதை இதெல்லாம் நிற்கும். சரி, அப்படியே நாங்கள் அங்கே பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்துட்டோம், தலைமன்னார் வீதிக்கு வந்துட்டோம். இங்கால பார்த்தீங்கன்னா இங்காலையுமே நிறைய கடைகள் இருக்குது, காட்டிக்கோரம் தான் இருக்குது உங்களுக்கு. இந்த எல்ஓஎஸ்சி நிறுவனம் எல்லாமே இருக்குது. அப்படி நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் இங்கால பாருங்கள், இங்கே ஒரு கிரவுண்ட் ஒன்று வருது, அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் கோர்ட் வருது. இது வந்து நாங்கள் ஸ்கூல் டைமில் பேட்மிண்டன் மேட்சுக்கு வரனாங்க. இப்போ இங்கால பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சர்ச் இருக்குது பாருங்கள், அதை உங்களுக்கு காட்டிக்கோறேன். இந்த வடிவாக இருக்குது பாருங்கள். இந்த இங்கே மாறினாங்க, இதெல்லாம் பார்க்க எங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. இங்கே பேட்மிண்டன் மேட்ச் நடக்கிறது. அது இங்கே ஒரு பள்ளிக்கூடமே ஒன்று வருது பாருங்கள், அதையும் காட்டுறேன். பாய்ஸ் ஸ்கூல் நினைக்கிறேன், இதில் பேர் மறந்துட்டேன், உங்களை காட்டுறேன்னு பாருங்கள். வடிவாக இருக்குது பாருங்கள், வழியில் எல்லாம் கண்டுகள் எல்லாம் வச்சு நல்லா இருக்குது பார்க்க பாருங்கள். இந்த அண்ணா பாய்ஸ் காலேஜ் பாடசாலை பாருங்கள். அப்படியே இங்கே படித்தாக்கார பார்த்துக்கொண்டு இருக்கீங்கன்னு சொன்னால் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி ஆண்கள் பாடசாலை தான். ஓகே, அப்படியே தொடர்ச்சியாக போய்க்கொள்வோம். அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்து மயானம் பாருங்கள், மன்னார் பொது சேமக்காலை, அங்கால இந்து மயானம் இருக்குது, ரெண்டுமே இருக்குது பாருங்கள். கிறிஸ்தவ மக்களை புதைக்கிற இடம், அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்து மக்களை எரிக்கிற இடம், அது எல்லாமே இருக்குது. இப்படி தொடர்ச்சி நாங்கள் அப்படி இங்கால போய்க்கொள்கிறோம். அதாவது பேசாலை ரோட்டில் போகிறோம், இது தலைமன்னார் வீதி தான், இதில் போய்க்கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்கள், இதில் வந்து பூச்சாடிகள் விற்கிற கடை, அதுக்குன்ற ஷோரூம் மாதிரி அடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கும் உண்மையிலேயே பார்க்க. ஓகே, இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஏற்கனவே வீடியோ வந்து பார்த்துருப்போம். அக்காண்ட அந்த நண்டு பண்ண கருவாடன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்துனாங்க, அந்த அக்காடை நிற்கிறோம். அப்படி வீட்டுக்கு அங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கடற்கரை ஒன்று இருக்குன்னு. இது என்ன பேர் இந்த கடலுக்கு? இதுக்கு குருஸ் கடல்னு சொல்கிறது. குருஸ் கடல், ஜேஆர்எஸ் பின்புறம் சின்ன கடை அந்த இதெல்லாம் நிற்கிறோம் என்ன. ஓகே, இந்த கடலை பற்றி நான் ஒரு சில பேர்கிட்ட விசாரிக்க சொன்னேன். என்னென்னு சொன்னால் இங்கே அந்த அதிகமான சங்கு விளையுதுன்னு ஒரு சீசனுக்கு சங்கு விளையுது தான். ஓகே ஓகே, ஏன்டா அந்த நான் அதெல்லாம் புதுசாக இருக்குது. இப்போ நார்மலாக கடலுக்கு சங்கு எடுக்கலாம் தான், ஆனால் இந்த இடத்துல வந்து அதிகமான சங்கல் விளைகிறது என்ன சொல்கிறேன் சொல்கிறாங்க. சில பேர் சொன்ன விளம்பரம் சங்கு எல்லாமே இங்கே வந்தால் சில நேரம் சாதாரண எடுக்கையில் அது ஒரு 1000 1 லட்சம் எடுக்க அது சங்கு பிடி ஒரு சந்தோஷம். ஓகே, எங்களுக்கு அதில் தெரியல உண்மை என்ன சொல்லி மன்னாரா இருக்கிறீங்கன்னு சொன்னால் பார்க்குறாங்க, சொல்லுங்க உண்மையாக அப்படி இருக்கு. நல்ல வடிவான இடம் உண்டு, பக்கத்துலேயே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, குருஸ் கோயில்னு சொல்லி. குருஸ் கோயில் பார்ப்போம், அப்படி போகலாமா? இதில் நிறைய மீன்பிடி தொழில்களும் செய்கிறாங்க. உங்களுக்கு மீன் வாங்குறதுனாலும் சிலவங்க இதுலயே வந்து மீன் ஃப்ரெஷ்ஷாக உயிரோடைய மீன் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே ஓகே, இதான் அந்த கடல் என்ன சங்கு விளையும் கடற்கரை. ஓகே, இது நிலமா இல்லாட்டி சேரா? இதுதான் கடற்கரை. இப்போ வத்து சீசன், இது தண்ணி வத்திட்டு இல்லைண்டா அலை இது வரைக்கும் அலை அடிக்கும். இது அந்த
உங்கள் ஃப்ரெண்டாக நிற்கிறேன் முன்னுக்கு. என் ஃப்ரெண்டோட இருக்கா யாழ்ப்பாணத்தில், அவரை மாதிரியே நிற்கிறேன் முன்னுக்கு 2 பேரும். மற்றது இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன், எனக்கு சரியோ புள்ளியோ தெரியாது, அப்புறம் பார்க்குறாக்கா கோவிக்காங்க. என்ன விஷயம்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து ஒரு சீசனுக்கு ஒரு குறிப்பிட்ட மாதம் வந்து அதிகமான மக்கள் வந்து இந்த சங்குகள் எடுக்கிறேன்னு சொல்லி கேள்விப்பேன். அப்படி நடக்கல ஆக்கள் வராங்க, சங்கு எடுக்கிறாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. வலம்புரி சங்கத்தில் சாதாரணமாக மற்ற சங்கல்னு எடுக்கலாம் என்ன எடுக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான இடம்னு சொல்லி நம்ம, அதாவது இந்த அதிகமான சங்கு விளையிற இடம்ட்டு என்ன இந்த இடம் என்ன பேர்? இது கடல் குரூஸ் கடல். மன்னர் இருந்த பார்க்கிங்னு சொன்னால் தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், இப்படி விஷயம் இருக்கா என்ன மாதிரி என்ன இது. இந்த இங்கால இருந்து இப்படி பார்த்தீங்கன்னா அங்கால இந்த எருக்கலாம்பிட்டி. அது என்னது? எருக்கலாம்பிட்டின்னு சொல்லி அந்த ஏரியா. அது எருக்கலாம்பிட்டி என்ன அவங்க தெரியுறதா? அங்கால பள்ளிமுனை கடற்கரை. எது அது பள்ளிமுனை கடற்கரை. அது பள்ளிமுனை கடற்கரை முன்னு தெரியுதா நாங்களே? ஓகே, இங்கெல்லாம் எருக்கலாம்பிட்டியா? அங்கே வேறு இடமா? அது வேறு இடம். ரோட்டெல்லாம் போகணும். மெயினால தான் போகணும். ஓகே ஓகே. இந்த இடத்துக்கு அந்த சங்கு கூட எடுக்கிறது இல்லை, அங்கால தள்ளி தான் போவாங்க, கடலுக்கு தான் போகிறது. ஆனால் சரியாக எனக்குண்டா தெரியாது இந்த விஷயங்கள். தெரிஞ்சாக்கா பார்த்து கொண்டிருக்கணும்னு சொன்னால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கண்ணே. ஓகே, இப்போ நான் அறிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால், மன்னாரில் இந்த இடத்துல ஒரு சீசனுக்கு வந்து அதிகளவான சங்குகளை எடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்காங்க. அது வலம்புரி சங்கு, இடஞ்சொலி சங்கு, அது அடுத்தது அதிகளவான சங்கு விளையிற கடற்கரைன்னு சொல்லி இந்த கடற்கரை தான் சொல்லினேன். ஒரு சீசனுக்கு வந்து மக்கள் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து சங்குகள் அகழ்ந்து எடுத்துக்கொண்டு இருப்பினோமா. வலம்புரி சங்கு அது என்ன மாதிரி சொல்லி அது எனக்கு தெரியலை. இப்படி கேள்விப்பட்டான். இது கட்டுக்கதையோ உண்மையான விஷயமோன்னு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரியலை. தெரிஞ்சால் கட்டாயம் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்படி நாங்கள் நடந்து போனோம்னு சொன்னால் அந்த கடலுக்கு நடந்து போகலாம். அந்த கடலுக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தோண்டி எடுப்பினோம் சங்குகள் எல்லாமே. அதில் வலம்புரி சங்கு வந்து அதிர்ஷ்டமாகவே இருக்குது. அது அவன் அதிர்ஷ்டத்தை பொறுத்து எனக்கு உண்மையாக தெரியலை. சொன்ன கதையை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சங்கு விளையிற பூமி மன்னாரில், அதுக்கும் வலம்புரி சங்கு அதிகளவாக இங்கே தான் கிடைக்குதான்னு சொல்லி மற்ற அண்மையில் ஒரு நியூஸ் ஒன்றும் வந்தது. அதாவது இந்தியாவிலேருந்து வந்து இந்த இடத்துல கிட்டத்தட்ட 7-9 வலம்புரி சங்கு எடுத்து பிடிபட்டேன்னு சொல்லி ஒரு செய்தியிலையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அது இந்த இடம் தான் சொல்லினேன். எனக்கும் அதை கேட்க ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அடையினா வலம்புரி சங்கு அதிகளவாக இந்த இடத்துல விளையுமான்னு சொல்லி நான் போனோம்னு சொன்னால் அப்படியே கடலுக்குள்ள போகலாம் பாருங்கள். இது எல்லாமே வத்தி கிடக்கு தான், வத்தி சீசன் சொல்லி சொன்னேன். ஃபுல்லாக வத்தி கிடக்கு. பட் அந்த கடற்கரையில் வந்து குப்பையாக கிடக்கு. என்னென்னு சொன்னால் அந்த டித்தா புயல் வந்து தானே, அந்த புயல் டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அதிகமான குப்பையில் வந்து ஒதுங்கினதால இது ஃபுல்லாகவே கடற்கரை கொஞ்சம் அந்த கழிவுலாம் நிறைஞ்சு, கடற்கரையெல்லாம் கழிவுகள் நிறைஞ்சு கொஞ்சம் சுத்தமாக இருக்குது. ஓகே, பட் இங்கால எங்கள்ட சிநேகிதங்கள் நிற்கிறேன். மன்னாரில் கோவர் கழுதுன்னு சொல்கிறது. தம்பி நில்லு அடிக்க மாட்டேன், சகோதரம் மிஞ்சவா போகுது. இப்போ நான் சகோதரம் மிஞ்சவான்னு சொன்னால் போகுது. ஏன்டா இப்போ நான் சகோதரம் இல்லை. மகன்ராஜ் நில்லு போகுது. மகன்ராஜும் இல்லை. சிவகரன் நில்லு கொஞ்சம் நிற்குது. தனசாந்த் நில்லு. உங்கள் 3 மதம் எனக்கு அடிப்பாங்க தம்பி. போகுது. மகன்ராஜ் போ நிற்குது. சினேகன் நில்லு. நிற்குது. வேணாம், அப்புறம் என்ன எங்களை சொல்லி விட்டுருவாங்க. சரி வேணாம், இந்த விளையாட்டு வேணாம். அப்படி இங்கே அடுத்த ஆர்டர் வேறுங்க. மற்ற இதில் ஏறி பார்த்தா அதை கோயில் தெரியுமான்னு சொல்லி சொன்னேன். பார்ப்போம், அதுக்கும் போய் காட்டுறேன் பாருங்கள். அப்படி எங்கால இந்த இதெல்லாம் நேராக போகணும். மற்றது நான் மன்னாருக்கு வரைக்க ஒவ்வொரு விஷயமும் நான் கேட்குற விஷயம் எல்லார்ட்டையும் கேட்குறேன். நான் குறிப்பாக தலைமன்னார் இருக்குது தானே, அந்த பகுதியிலேருந்து நாங்கள் இந்தியாவினுடைய தனுஷ்கோடியை பார்க்கலாம்னு சொல்லி கேட்குறேன். அநேகமானாக்கள் சொல்கிற விஷயம் பார்க்கலாம்னு சொல்லிவிடும். நானும் 2-3 தடவை வந்து வீடியோக்கள் போட்டிருக்கேன். எனக்கு கண்ணு தெரியலை. ஆனால் அந்த சீரட்ட காலநிலை காரணமாக தான் கண்ணு தெரியும்னு சொல்லிவிடும். இந்த வானமெல்லாம் தெளிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் மன்னர் வந்து பார்த்தா இந்த ராமர் பாலம் தெரியும்னு சொல்கிறேன். தனுஷ்கோடி தெரியும்னு சொல்கிறேன். மன்னர் வந்து பார்த்து கொண்டிருக்கீங்களா யாரான்னு சொன்னால் சொல்லுங்கள். நீங்கள் மன்னார்லேருந்து தனுஷ்கோடியை பார்க்கலாமா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நிறைய பேர் சொன்ன விஷயம் மன்னார்லேருந்து தனுஷ்கோடியை பார்க்கலாம்னு சொல்லினா அது சீசன் ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லி சொன்னேன். நாங்கள் தலைமன்னாருக்கு போனால் அங்கே அடுத்த விஷயங்களை போய்ட்டு காய்ச்சி கொள்ளலாம். அப்படியே இந்த கடலை பார்த்துட்டு அப்படியே படிக்கிற போகிறோம். அப்படி இந்த இடத்த பாருங்கள், இது ஒரு 6 வந்து அப்படியே கடலோட கலக்குது பாருங்கள். கப்பல்கள் நிற்குதுன்னு, இது கொஞ்சம் ஆழ்கடலுக்கு போய் சொல்லி செய்கிற கப்பல்கள் எல்லாம் நிற்குதாங்கால. இது தாவரம் தான் தெரியும். இந்த அமர்த்த நல்லா எனக்கு நடந்து வரைக்கும் அமர்த்தப்பட்டது. இந்த சத்தம் என்ன கிடக்குன்னு சொல்லி கொமெண்ட்ஸை சொல்லுங்க. நம்மளாம் அந்த கடலில் மீன்பிடிலாம் நடந்துகிட்டே இருக்குது பாருங்க. ஒரு சீசனுக்கு தான் இந்த விஷயம் நடக்கும். அதாவது சங்கு அதிகம் விளையும், மக்கள் வந்து இந்த சங்குகளை எடுக்கிற விஷயம் நடக்கணும்னு சொல்லி சொன்னேன். மற்றது இங்கால பாருங்க, இந்த இடத்துல குதிரை நிற்குது. மன்னாரில் கோவர் கழுதை பார்த்துருப்போம், இது குதிரை. அது என்ன பாருங்க, அப்படியே
இந்த பாருங்க உங்களுக்கு காட்டுறேன், இது குதிரை தானே தெரியாமல் காய்க்கூடாது. ஓ குதிரானேண்டா, இந்த பாருங்க இந்த முன்னு பாருங்க, இது குதிரையோ இல்லாட்டி கிளப்பு குதிரையோ தெரியல என்ன பாருங்க முன்னுக்கு எல்லாம் புல்லு மேய்ஞ்சி கொண்டிருக்கேன் பாருங்க, வடிவா இருக்கு பார்க்க உண்மையிலேயே. அப்படி நாங்கள் இங்கால தலைமையினர் வீதியில் போய் கொண்டு போய்க்க பாருங்க, ஒரு டிப்பர் ஒன்று அப்படி வீதியிலேருந்து புறாண்டுட்டு பாருங்க, இந்த ஒரு நிமித்திர வேலையில் நடந்து கொண்டு இருக்குது. ரோட்ல இருந்து அப்படியே விழுந்துட்டாங்க. ஜேசிபி வச்சு தூக்குறதுக்கான வேலையை நடந்து கொண்டு பாருங்க, என்ன மாதிரி தூக்க போய் மாதிரி இருக்குது. அப்படியே இடக்கை பக்கம் பாருங்க, ஃபுல்லா இப்போ தலைமையினர் ரோட்லாம் போய் கொண்டிருக்கோம், ஃபுல்லா தென்னை மரங்கள் அவ்வளோத்துக்கு வடிவா இருக்கு பாருங்க. சரி, அப்படியே நாங்கள் மண்ணாட்டோடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே இந்த சங்கு விளையிற கடற்கரை அதுவும் பார்த்து நாங்கள் அதை பார்த்துட்டு அப்படி நாங்கள் பேசாலைக்கு வந்து நாங்கள் ஏன்னு சொல்லி சொன்னால், பேசாலை கடற்கரையில் வந்து பின்ன பாருங்க நிறைய படகுகள் நிற்குது. இங்கே வந்து இந்த ஆழ்கடலை தொழிலுக்கு போயிட்டு வாரேன்னு சொல்லி சொன்னேன். சரி, அதற்கு அடுப்பம் அந்த லைஃப் ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கும், அந்த மீன்பிடிலாம் வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லி போட்டு இங்கே வந்து நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சம்பவம்டா, இன்றைக்கு பெருசாக போயில்லை, அப்படியே போயிட்டு வந்துருந்தோம். எனக்கு ஒரு சில பேர் கதை கேட்க சொன்னவே பின்னிரம்பாங்க, பின்னிரம் போங்கோ, பின்னிரம் போனால் நிறைய விஷயங்களை பார்க்கலாம்னு சொல்லி சொன்னேன். சரி என்னட்டு வந்து பார்த்து நாங்கள் மீனாக்கட்டு உண்மையிலே கஷ்டம், விடிய வலிக்கிட்டு நாங்கள் வந்து 4-5 வீடியோ எடுத்து போட்டு கடைசி இங்கேயும் வருவோம்னு சொல்லி வந்து நாங்கள் வந்து பார்த்தா இங்கே ஒன்றுமே இல்லை, ஒரு ஏமாற்றம். இப்போ இப்படி தான் வீடியோக்கள் நீங்கள் பார்க்குறது ஒரு அரை மத்தியாலமோ 20 நிமிஷமோ 10 நிமிஷம் வீடியோ பார்க்குறீங்க, அதுக்கு பின்னால் பார்த்துன்னா நிறைய உழைப்புகள் இருக்குது, அது பார்க்காம நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க, ஒன்றும் செய்யலாம், என்ன செய்கிறது. சரி என்னட்டு அப்படியே வந்து நாங்கள் எனக்கு திருப்பி நாங்கள் ஜாழ்ப்பாணம் விழிக்கிற போகிறோம். பாவம் பிறகு சந்தோஷம் கட்டாயம் இந்த இடத்துக்கு வாரம் வந்து இந்த மீனவரோட கழிச்சு அந்த வாழ்க்கை முறை என்ன மாதிரி, மீன்பிடி முறைகள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பாய்ந்து கொள்வோம். என்னென்னு சொன்னால் இவர் வந்து ஆழ்கடலுக்கு போகிறார், குறிப்பாக இது இந்தியாவுக்கு அண்மையில் இருக்குது, அதாவது மன்னர் தலைமன்னார் தெரியும், அதாவது பேசாலை தலைமன்னாரும் மன்னாருக்கும் தலைமன்னாருக்கும் இடையில இருக்குது இந்த பேசாலைன்றது. கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு பக்கத்தில் அதாவது தனுஷ்கோடிக்கு கிட்ட இருக்கிற இடம் உண்டு. அப்போ இவரோட கழிச்சா இந்திய போட்டுலாம் பார்த்துருப்பினோம், நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கேட்டால் நிறைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு பிறகு பகிர்ந்து கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ள மாதிரி இருக்கும். சரி ஓகே, அவ்வளோ தான் நான் வீடியோ முடிச்சுக்கணும். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கேஎஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, see you, டாட்டா, பாய் பாய்.